நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவர் புகழ் பாடுங்கள். அன்பின் தந்தையே, பாரம் நிறைந்த இதயத்தோடு எங்கள் உள்ளத்தை உம்மை நோக்கி எழுப்புகிறோம். நீரே அகிலத்தையும் படைத்தீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் துன்பத்திலும் பயத்திலும் உம்மை நம்ப மறுக்கின்றோம். எங்கள் வேதனையான தருணத்திலே உமது மாறாத அன்பினை பற்றிக்கொள்ள அருள் தாரும். பரந்த வானத்தையும் அதிலுள்ள கோள்களையும் நோக்கும் வேளையிலே உமது சக்தி எவ்வளவு என்பதை நாங்கள் உணர்கின்றோம். பலவீனத்தால் நாங்கள் வாழும் சூழலில் போராடும் வேளையிலே மீது இருக்கும் நம்பிக்கையை நாங்கள் மறக்கின்றோம். உமது முன்னிலையில் வந்திருக்கும் இவ்வேளையிலே நீரே எங்களை பாதுகாத்த அரணும் கோட்டையுமாயிருந்து எங்களை திடம்படுத்தும். எங்கள் சிரத்தை உம்மை நோக்கி உயர்த்தி உமது ஒளியினால் எங்களை நிரப்பும். ஆமென். பிரியமானவர்களே, திருப்பாடல் 33. விண்ணையும் மண்ணையும் நீரையும் காற்றையும் பஞ்சபூதங்களையும் உருவாக்கும் வல்லமையுள்ள இறை வார்த்தையை நாம் போற்ற அழைப்பு விடுகிறது. இறைவனின் வார்த்தை வல்லமையுள்ளது. அதற்கு நேர்மாறாக மனிதனின் வார்த்தை பலவீனமானது, அழிவையும் தரக்கூடியது. அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்கின்ற வேளையிலே பலவீனமான அதே மனிதன் இறைவனின் பிரதிபலிப்பாக இருக்கின்றார். இதையே வார்த்தை மனுவான இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகள், என் அழைப்பு இறை வார்த்தையை போதிப்பதற்கல்ல, இறை ஞானத்தை காண்பதற்கே என்று சொல்லுகிறார். யூதர்கள் அடையாளம் தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் உலகின் ஞானத்தை விரும்புகிறார்கள். உண்மையான இறை ஞானம், இறை அன்பு சிலுவையிலே இயேசுவில் வெளிப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியில் காணப்படும் 10 கன்னியர்கள் உவமையில் அறிவியலிகளாகிய 5 கன்னியர்களைப் போன்று வெளி ஆடம்பரத்திலும் வழிபாடுகளிலும் ஞானமாகிய இயேசுவை தேடாமல் அதை தாண்டி உள்ளார்ந்த விசுவாசத்தினால் இடைவிடா ஜபத்தினால் புகழ் பாடல்களால் நம் விளக்குகளை ஒளிர வைத்து இயேசுவை கண்டு கொள்வோம். இயேசுவே நம் மீட்பர். இயேசுவே இறைவனின் நிறை ஞானம்.